சாந்தி. அவ்யக்த சமிகை 16 सितंबर 2025. तपस्वी मुहूर्त का अर्थ है तपस्या द्वारा शांति के शक्ति की किरणें चारों ओर फैलती हुई अनुभव में आए. தபஸ்வி மூர்த்தி இவர்கள் தபஸ்யாவில் இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தமாவது அந்த ஒரு நீண்ட தவம் தபஸ்யாவின் மூலம் சாந்தியின் சக்தி கிரணங்கள் நாலா பக்கங்களிலும் பரவுவது உங்களுக்கு அனுபவமாக வேண்டும். ये तपस्वी स्वरूप औरों को देने का स्वरूप है. பாபா சொல்றாரு இந்த தபஸ்வி ஸ்வரூபம். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் என்ன, நீங்க அந்த யோக அக்னியில தபஸ்யா ரூபத்துல இருந்து விக்ரம வினாஷ் பண்ணுங்க. பவர்ஃபுல் யோக் இருக்கணும், அதுதான் இல்லையா? அப்ப தபஸ்யா அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, கொடுப்பதற்கான ஸ்வரூபம். அந்த நிலையை அடைவதற்கு நம்ம நிறைய அதுக்கு முன்னாடி அநேக விஷயங்கள் செய்யறோம், அநேக பயிற்சிகள் செய்வோம், அது வேற விஷயம். ஆனால் அந்த நிலை தன்னுடைய விக்ரமம் மட்டும் விநாசம் ஆகிறது இல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பவர், அந்த சக்தி உலகத்திற்கே கொடுக்கப்படுகிறது. जैसे सूर्य विश्व को रोशनी की और अनेक विनाशी प्राप्तियों की अनुभूति कराता है. எப்படி சூரியன் ஆகப்பட்டது, சூரியன் உதித்ததும் உலகத்திற்கு வெளிச்சம் கிடைத்தது. மெதுவா அந்த ஹீட் பூமிக்கு இறங்குது. அந்த வெளிச்சம், அந்த நெருப்பு, அந்த ஒரு வெப்பத்தின் மூலம் நிறைய பிராப்திகள் கிடைக்கின்றன. அழகான செடி வளருது, மரம் கொடி இதெல்லாம் வளருது. சூரிய வெப்பத்தின் மூலம் அநேக விஷயங்கள் இயற்கையில நடக்குது. எனவே சூரியன் எப்படி தன்னுடைய வெளிச்சம் மற்றும் வெப்பத்தின் மூலம் பிராப்திகளை அனுபவம் செய்விக்கின்றது, ऐसे महान तपस्वी आत्माएं ज्वालारूप शक्तिशाली याद द्वारा प्राप्ति के किरणों की अनुभूति कराती है. எனவே அதே போன்று மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் தன்னுடைய ஜுவாலா ரூபத்தின் மூலம், ஸோ அந்த சூரியன் எப்படி பவர்ஃபுல்லா இருக்கோ அதே போல உங்களுடைய சக்திசாலியான ஸ்திதி மன நிலையின் மூலம் அழிவற்ற பிராப்திகளின் கிரணங்களை பிறருக்கு அனுபவம் செய்ய வையுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவற்ற பிராப்திகள்னா ஆத்மாவிற்கு தேவையானது அமைதி, ஆத்மாவிற்கு தேவையானது குஷி, தூய்மை, ஆனந்தம். இது எல்லாம் உங்களுக்கு அந்த நேரம் அனுபவம் ஆகும். அந்த சூரியன்ல அந்த ஹீட் இருக்கிறதுனால அது வெளிப்படுத்துது. பாபா சொல்றாரு, நீங்க அந்த நிலையை அங்க அனுபவம் செய்யறதுனால அந்த தபஸ்யா ரூப்ல நீங்க அவ்வளோ சுகமயமா ஆனந்தமா அவ்வளோ ஒரு டீப் சைலன்ஸ் நீங்க அனுபவம் செய்வீங்க. அப்போ அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் வாயுமண்டலத்துல பரவும். சூரியன்கிட்ட இருந்து முழு உலகத்துக்கு பரவுது. ஸோ நம்மிடமிருந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஆத்மாக்களுக்கும் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தா உலகத்துக்குமே இந்த அதிர்வலைகள், ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கூட, அசாந்தியில இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும். குஷி இல்லாம மிகவும் மனமுடைந்து போன ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, குஷி கிடைக்குது. எனக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களான்னு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு திருப்தி, எனக்கும் யாரோ இருக்காங்கன்ற ஒரு அனுபவம் ஆகுது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க அந்த சக்திசாலி பவர்ஃபுல்லான ஸ்டேஜ் மனநிலைக்கு உங்களை கொண்டு வாங்க. அப்ப உங்களால இந்த ஒரு மகத்தான சேவை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.